ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். அப்புறம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்கும். லேட்டாக தான் எழுந்திரிச்சதுமே டீ போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நானும் 2 பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டுட்டு முதல் வேலையாக அந்த கம்பெனி க்ளீன் பண்ண தான் வந்துட்டேன். இன்றைக்கி நேற்று வச்ச சாதம் இருந்துச்சு, பழைய சாதம் தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டு அப்புறம் இந்த கம்பெனியை முதல்ல க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு டைம் தான் நம்ம பண்ணுவோம். அதனால் சரி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். முதல்ல வந்ததுமே இந்த இருந்த கட்டுகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டூலை எடுத்து அந்த டேபிள் மேலேயே வச்சுட்டு அப்புறம் ஒரு கவர் எடுத்து அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு போய் வச்சுட்டு ஒரு முறம் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அந்த பெரிய பெரிய குப்பையெல்லாம் இருந்தது பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த முறத்தில் எடுத்தோம்னா வந்து தள்ளி வச்சுட்டு அடுத்து வந்து நான் ஒரு கவர் எடுத்து அந்த குப்பைகளை அடுத்து வெளியே வச்சுட்டேன். ஒரு சீமார் எடுத்து சுத்தமாக கூட்டி விட்டுட்டு அப்புறம் இருந்த கட்டுகளையெல்லாம் பழையபடி கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு என்னோடய க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2-2.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்படித்தான் நான் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் இந்த இருந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து கொண்டு வந்து இந்த சாக்கில் போட்டு மூட்டை போட்டு வச்சுட்டு அடுத்து நான் என்னோடய சமையல் வேலையை பார்க்கலான்னு வந்துட்டேன். ஆல்ரெடி நான் வந்து காலையிலே சாதம் வடித்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து இந்த ஊளி மீன் தான் எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் பொரிச்சிட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் குழம்பு ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் பொரியல் ஆகிட்டுருக்குது. மீன் பொரிச்சிட்ருக்குறேங்க. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சது. சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நாங்களும் போட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.